ஜானி ஒரு தடவ சொன்னாரு. பிரதர் உங்கள பத்தி அப்பா கேட்டாரு பிரதர் அப்டின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வந்து உங்கள பத்தி என்ன கேட்டாருன்னு தெரியல. உங்கள பத்தி கேட்டாரு பிரதர். சார்ட்ட கேட்டாரு. நீங்க அவங்கட்டலாம் பேசுறியான்னு சொல்லி கேட்டாரு. அப்படிலாம் சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ப சார் என்ன சொன்னாருன்னு தெரியல. சார் நான் பேசுறேன்னு கூட சொல்லியிருப்பாரு அப்பாட்ட. சோ உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. சோ அவருக்கு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பெர்சனலா அவர எனக்கு தெரியாது. சோ வந்து அவங்க 2 பேரும் கூட்டி வர போறாங்க, உட்கார வைக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவர்களை மேடை ஏற்றிருக்கணும். மேடை ஏன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சி இன்னைக்கு உதயமானதற்கு விதை போட்டவர். அது மக்கள் இயக்கமாக அதிலிருந்து அது உருப்பெற்று மாறுவதற்கு முக்கியமான காரணம் எஸ்.ஐ. அவர்கள் தான். இன்னொரு படி நான் சொல்றேன். எஸ்.ஐ. அவர்கள பேசவும் வச்சிருக்கணும். என்ன தப்பு? நீங்க ஆமா வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனம் வரதாங்க செய்யும். ஆனா, இவர் வந்து பொறுப்பு எடுத்துக்க போறதில்ல. ஆமா, இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன். என்னோட கட்சியோட பொதுச் செயலாளரா எங்க அப்பா இருக்க போறாரு. இந்த கட்சியோட அமைப்பு செயலரா அப்படிங்கிற விஜய் என்னைக்குமே சொல்லப் போறது கிடையாது. அது செய்ய போறதுனால, என்னைக்குமே ஒரு துணையாக, ஒரு வழிகாட்டியாக எங்க அப்பா இருப்பாரு. எங்க அப்பா பேசுவாருன்னு சொல்லியிருந்தாருன்னா, கரெக்ட்டா இருந்திருக்கும், ஆப்ட்டா இருந்திருக்கும். நீங்க சரி என்னப்பா ரொம்ப கீழ உட்கார வச்சுட்டாருன்னு விமர்சனம் வந்ததுனால தான் மதுரை என்ன பண்றாரு, மேல ஏறி உட்கார்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க கொடியேத்துற நிகழ்வு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அவங்க 2 பேரையும் பார்த்தேன். நீங்க அங்கேயும் வந்து கீழ தான் உட்கார வச்சிருந்தாங்க. அதுல எதுவும் பெருசா அவரு பேசலாம் இல்ல. அவர் அங்கேயும் பேச வச்சிருக்கலாம். இல்ல வந்து அவருடைய கருத்து என்னங்கிறத கேட்டிருக்கலாம். அவருக்கு ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கிற வரைக்கும் எந்தெந்த இடத்தில் அப்பா, அம்மாவ பயன்படுத்திக்கணுமோ அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறார் அவ்வளவுதான். மத்தபடி அவர்களுக்கு உண்டான மரியாதை ஏன்னா நான் கேள்விப்பட்டது மதுரை மாநாட்டிற்கு அவர்கள் சரியாக அழைத்துட்டு வர்றது கூட ஆட்கள் இல்லாம, யாரோ கால் டாக்ஸில தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் அவர்கள் அப்பா, அம்மா வந்தாங்களா? சாப்பிட்டாங்க. விக்கிரவாண்டியில அப்படி நடக்கல. விக்கிரவாண்டியில எல்லாரும் ஒரே கேரவன்ல உட்கார்ந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் மதுரையில அவர்களுக்கு உண்டான அந்த சரியான அழைப்பு கூட இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதற்கு பிறகு பல பொது நிகழ்வுலாம் அவர் கலந்துக்கிறது இல்ல. ஆனா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஓப்பனா பேசக்கூடியவர் தான். பல நேரங்கள்ல பேசக்கூடியவர் தான். புஷி ஆனந்த் பத்திலாம் பேசியிருக்காரு. பேட்டிகள்லாம் வந்திருக்கு. அவர் தான் முதல்ல புஷி ஆனந்த் எக்ஸ்போஸ் பண்ணவரு என்ன கேட்டா. நீங்க வந்து ஒரு வேலையே செய்ய மாட்டாரு. ஆனா நைட் எல்லாம் ஆஃபீஸ்ல உட்காந்துக்குவாரு. ஒரு இடத்துல படுத்துக்குவாரு. தன் ஆதரவாளர் 2 பேர ஃபோட்டோ எடுக்க வச்சு, அத விஜய் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாருங்க தலைவரே, தலைவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க தலைவரேன்னு கதையெல்லாம் விடுவாரு. அப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாருன்னு சொல்லி சொன்னார். புஷி ஆனந்த்ங்கிறவர் எவ்வளவு மோசமான நபர்ன்னு அன்னைக்கே உண்மையிலே விஜய் அவர்கள் அன்னைக்கே அதை புரிஞ்சு நடந்துகிட்டு இருந்திருந்தார்னா, இன்னைக்கு இந்த கட்சியில புஷி ஆனந்தோடைய பெரிய தாக்கமோ, இல்ல வந்து விஜய் இந்த கட்சி இவ்வளவு மோசமா போறத தவிர்த்திருக்கலாம். விஜய் அதை என்னைக்குமே உணர்ந்ததில்ல. சோ எப்பொழுதுமே அவர் அப்பா பயன்படுத்தப்படுகிறார். அவர் ஓப்பனா பேசக்கூட அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க அம்மா வேணாம் நம்ம பிள்ளை. எந்த அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை வந்து எவ்வளவு மோசமான பிள்ளையா இருந்தாலும் வேணாங்க நம்ம பிள்ளைய பத்தி தப்பா பேச வேணாங்க. அது பொது வெளியில பேச வேணாம். அவனே நிக்கிறான். அவனுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. சோ அந்த ஒரு கண்ணியத்திற்காக அவர் வந்து கட்டுப்பாடோட இருக்கான்னு பார்க்கிறேன். அதை மீறி அவர் சாட்டை துரைமுருகன பார்க்குறாரு. யார்ட்டயுமே கோச்சுக்கல மாட்டாரு. ஏன்னா என் தம்பி என்னோட பையன இவ்வளவுலாம் மோசமா பேசுறான்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும். விஜயோட செயல்பாடுகள் பார்க்கும்போது அவருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும். நாங்க வந்து வேற யாரோ வெளிப்படுத்துறாங்க. நம்ம பேசாம அமைதியா இருப்போம்னு அவர் இருக்காரு.